friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா வாழைப்பூ பொரியல், அத வாழைப்பூ தோரன் கூட சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. சிறுபருப்புனா வேறு ஒன்றும் இல்லைங்க, பாசிப்பருப்பு தான். சிறுபருப்பை தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா இனி கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அப்படியே 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணினாலே அதோட கரைப்பட்டு நம்ம கையெல்லாம் கருப்பாயிரும். அப்படி கையெல்லாம் கருக்காமல் இருக்கவும், எடுத்த வாழைப்பூவும் கருக்காமல் இருக்கவும் சூப்பரான டிப்ஸை நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வாழைப்பூவை கையில் கரைப்படாமல் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போது இந்த வெட்டின வாழைப்பூ கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் லெமனை எடுத்துகிட்டு அதை இந்த கட் பண்ண வாழைப்பூவில் தடவி வச்சுருவேன். லெமன் தடவுறதுனால வாழைப்பூவில் உள்ள கசப்பு தன்மையும் நமக்கு குறையும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 குச்சி கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சோம்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, அதை தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சிறுபருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி நேரத்துக்கு வர வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி லெமன் தடவி வச்சுருக்கிறோம்ல வாழைப்பூ, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்ததாக மிளகாய் தூள், இதுவும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோவை உடனே பார்க்கலாம். அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வாழைப்பூ நல்லா வெந்து வந்துடும். வாழைப்பூ வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 5-6 தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டை நாகர்கோவில் திருநெல்வேலி சைட்லலாம் சாம்பார், அவியல், பொரியல், துவரம் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுவாங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கேட்ட விடுகதைக்கான பதில் ஐஸ் கட்டி. இந்த வீடியோவுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, எங்கள் அக்கா சிவப்பு ஆனால் குளித்தால் கருப்பு, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பதில் தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும்போது அந்த வீடியோவில் இந்த விடுகதைக்கான பதிலை நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டாச்சு. இப்போது கடைசியாக கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் வாழைப்பூ பொரியலை இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.